மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி எப்போது அப்படின்ட்டு பலரும் கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் அது பற்றிய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன், அதாவது சரியாக 40 கிராம் இருக்கணும். அதுவரை நகை கடன் பெற்றவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்வதற்கான புதிய தகுதி விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளையும் தமிழக அரசு விரைவில் அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும், மிக முக்கியமாக இந்த நகை கடன் எப்போது தள்ளுபடி செய்வாங்க அப்படின்ற அறிவிப்பு வெளியாகும்னா அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சில முக்கியமான நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு இந்த தள்ளுபடி சலுகை பொருந்தாது. அதே மாதிரி போலி ஆவணங்கள், தவறான ரேஷன் கார்டு அல்லது ஆதார் விவரங்களை கொடுத்து கடன் பெற்றவர்களின் விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது. கூட்டுறவு வங்கிகளில் ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடி சலுகையை பெற்ற குடும்பத்தினருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாது. நகைக்கடன் தள்ளுபடி சலுகையானது ஒரு ரேஷன் கார்டிற்கு 5 சவரன் 40 கிராம் வரை மட்டுமே கணக்கிடப்படும். கடந்த காலங்களில் பல்வேறு இடங்களில் ஒரே குடும்ப உறுப்பினர்கள் வெவ்வேறு பெயரில் கடன் பெற்று முறைகேடு செய்ததை கண்டறியும் வகையில் தற்போது ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு கணினி மயமாக்கல் மூலம் தீவிரமாக சரிபார்க்கப்பட்டு வருகிறது. தகுதியான நபர்களின் இறுதி பட்டியல் விரைவில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் வெளியிடப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இதனால் நீங்கள் கூட்டுறவு வங்கியில் 5 சவரனுக்கும் குறைவாக, குறிப்பாக 40 கிராம் சரியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நகை கடன் விரைவில் தள்ளுபடியாகும். அதற்கான அறிவிப்பு செப்டம்பர் 15ஆம் தேதி வெளியாக இருக்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது.